பிரைஸ்லா உங்கள் அனைவருக்கும் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை சொல்லும்படியாக இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறோம். நீங்கள் எல்லோரும் நீங்கள் செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று தினத்தில் வயநாட்டில் நடந்த அந்த இன்சிடெண்ட், அதாவது நிலச்சரிவு. நம்ம ரொம்ப ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம். தேசத்துக்கு மழை ரொம்ப அவசியம். மழை இல்லாமல் எதுவுமே நம்ம செய்ய முடியாது. ஆனால் இப்படி மலைகள் வரும்போது அதனால் வருகின்ற அந்த ஆபத்துக்களை நினச்சி நம்ம கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும். அந்த மேப்பாடி, அது பக்கத்தில் இருக்கிற கல்லாடி, அந்த பகுதியில் தான் நடந்திருக்கு. ஆக்சுவலாக கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று நடந்துருக்கு, சுரங்கப்பாதை போடுகிற வேலை. அந்த கல்லாடி அந்த ஏரியாவில் வந்து நிலம்பூருக்கு போகிறதுக்கு, மலப்புரம் போகிறதுக்கான ஒரு சுரங்கப்பாதை போடுகிற பணி நடந்துக்கிட்டு இருக்கு. மழைக்காலம், அந்த சுரங்கப்பணியை முன்னாடியே அவங்க நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அவங்க தொடர்ந்து இந்த மழை காலத்தில் அந்த வேலையை செஞ்சுட்டு வந்துருக்காங்க. அதற்காக கொட்டி வச்ச மண் தான் இப்போ அப்படி அந்த மலைக்கு அப்படியே அடிச்சுட்டு வந்திருக்கு. இப்போ இன்னுமே நிறையா மண் மேலே இருக்குது. பாதி தான் வந்திருக்கு, இன்னும் பாதி வரல அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வருது. நீ அந்த மண் மலைக்கு இறங்குறப்போ நீ அது என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ ரொம்ப காலையில் அந்த செய்தியை பார்த்ததுலேருந்தே என் மனசு ரொம்ப துக்கமாக இருக்கிற ஒரு காரியம். ஏன்னா ஜனங்க சாகிறத தேவன் விரும்புறதில்லை. அவரை அறியாமல் சாகிறத ஆண்டவர் விரும்புறதில்லை. எதுவுமே தெரியாத எஸ்டேட்டில் வேலை செஞ்சிட்ருக்க ஜனங்க, லேபர்ஸாக தமிழ்நாட்டில் போனவங்க, வட இந்தியாவிலேருந்து வந்தவங்க, இப்படிப்பட்ட ஜனங்கள் தான் அங்கே இருக்காங்க. ஒன்றுமே தெரியாத ஜனங்க இப்படி அழிஞ்சு போகிறப்ப என்னால் அது ஜீர்ணிக்க முடியல. ஆனால் நம்ம கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதாங்க நாம் வயநாடுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஏரியா பேர்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அங்கே மீட்பு பணி நடந்துகிட்ருக்கு. இப்போ மழை ஓரளவுக்கு நின்றுருக்கு, அதனால் மீட்பு பணி கொஞ்சம் வேகமாகவே நடந்துட்டுருக்கு. கேரளா கவர்மெண்ட்லேருந்து எல்லாருமே பார்க்க வேண்டியவங்க பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கத்தில் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம நீல்கிரிஸ்லேருந்து செய்ய வேண்டிய உதவி தான் அவங்களுக்கு செஞ்சுக்கிட்ருக்காங்க. என்னன்னாலும் தேவனுடைய கரம் அந்த இடத்துல இருக்கணும். மீண்டும் அந்த மண் மழை வந்துச்சுன்னா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த மண்ணை அது இறங்குறப்ப மற்ற எந்த ஆபத்துகள் வரக்கூடாது. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ரொம்ப இது நம்ம மேலே விழுந்திருக்க ஒரு கடமை. கண்டிப்பாக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணிடலாங்களா? நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என்னுடைய அன்னையமாக நிலமாக இருக்கிற இந்த கேரளாவில் வயநாடு நினைச்சு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நிறைய அழிவுகள் ஆண்டவரே, நிறையா ஆண்டவரே இது போல் காரியங்கள் கடந்த வருஷம் இப்படி தான் நடந்துச்சு. இந்த வருஷம் இப்படி தான் நடந்திருக்கு. ஆண்டவரே, மிகுந்த வேதனையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த விலங்குகளில் இருக்கிற ஜனங்களெல்லாம் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கப்பா. அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் மேலே முடிய கிருபை இருக்கட்டும்ப்பா. ஆண்டவரே, எல்லாருக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர் நீங்கப்பா. எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர் நீங்கப்பா. அங்கே இருக்கிற ஜனங்களை நீங்கள் காப்பாற்றுங்க ஆண்டவரே. அந்த கல்லாடி மலைப்பகுதியில் நடந்து கொண்டிருக்கிற அந்த சுரங்கப்பாதை வேலைகளில் ஆண்டவரே அப்பா, வேலை செய்கிற எல்லா ஜனங்களையும் அவங்களுடைய குடும்பங்களையும் நாங்கள் நினச்சி நாங்கள் ஜெபிக்கிறோம். பக்கத்தில் இருக்க அந்த எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்காகலாம் ஜெபிக்கிறோம். அதோட எல்லாரையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. எத்தனை பேருக்கு என்னாச்சுங்கிற கணக்கு சரியாக தெரியலப்பா. அதோடே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர் அட்மிட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் மேலேயும் நீங்கள் கிருபையாக இருந்து அவங்களாம் சீக்கிரமாக ரெடி ஆகணும்ப்பா. கோல் ஆகணும்ப்பா. மீட்பு பணியில் இருக்கிற எல்லா வேலைக்காரங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஃபயர் சர்வீஸ்க்காக, அதோடைய பேரிடர் மீட்பு குழுக்காக, போலீஸ் அப்பா இதிலிருந்து போயிருக்கிறவங்களுக்காக,
ஆண்டவரே அங்கே இருக்கிற அந்த லோக்கல் ஜனங்க செய்கிற உதவிகள் அந்த ஜனங்களுக்காகலாம் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஒரு சமாதானமான நிலைமை அல்லேலூயா எங்களுடைய தேசங்களில் இருக்கும்படியா என் தேவன் நீங்கள் செய்யுங்க. உதவி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். தொடர்ந்து ஜெபிங்க. உங்களுடைய ஜெபங்களில் நினைத்துக் கொள்ளுங்க. நாங்கள் ப்ரே ஃபார் வயநாடு அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம். கண்டிப்பாக எங்கள் வீடியோ நீங்கள் பார்க்குறவங்களுக்கு அது ஆல்ரெடி அந்த போஸ்ட் வந்திருக்கும். அந்த போஸ்ட்டை உங்களுடைய ஸ்டேட்டஸில் வைங்க. எல்லாருக்கும் அனுப்பிச்சி கொடுங்க. வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.